சமத்துவம் தொடர்ந்து சம உரிமை நீடித்து பாரதம் செழித்து மக்கள் வாழ்வு சிறக்க இவ்விழாவின் சிறப்புரையை ஆற்ற நமது கல்லூரியின் முதல்வர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். என் 76வது ஆண்டின் குடியரசு தின விழாவின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர்களே, இணை பேராசிரியர் முனைவர் கௌதமன் அவர்களே, மூத்த பேராசிரியர் வி ரேகா அவர்களே, மற்றும் இந்த கல்லூரியின் எவ்விழாவானாலும் அதை நாட்டு விழாக்களை சரியாக நடத்திக் கொண்டிருக்கும் இரு கண்களாக விளங்கும் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் மற்றும் இந்த குடியரசு தின விழாவினை அழகாக நடத்தி கொண்டு வரும் YRC அலுவலர்கள் ஆன முனைவர் பிருந்தா, திரு அசோக்குமார் மற்றும் திருமதி ஜானு அவர்களே, மற்றும் இந்த கல்லூரியில் எந்த விழாவானாலும் அதை சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு நம்முடைய தூண்களாக விளங்கிக் கொண்டிருக்கும் நமது கல்லூரியின் பேராசிரியர்களே, கௌரவ பேராசிரியர்களே, மற்றும் இந்த கல்லூரியின் நிர்வாகத்தை நன்கு கவனித்து வரும் நமது கல்லூரியின் நிர்வாக பணியாளர்களே, நமது பர்சார் மற்றும் மேனேஜர் அவர்களின் தலைமையில் நன்கு நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது அவர்களையும், மற்றும் நமது கல்லூரியின் விழாக்களில் தூய்மை மற்றும் அனைத்து பணியையும் செய்து நன்றாக பணிபுரிந்து கொண்டிருக்கும் நமது குரூப் டி ஸ்டாஃப் அவர்களே, மற்றும் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் மேலான எனது அருமை மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் 76வது குடியரசு தின விழாவிற்கு உங்களை வரவேற்பதில் நெஞ்சார்ந்த நன்றியினையும் மற்றற்ற மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு ஒரு ஸ்பெஷலா சொல்லணும். பிடி சார் கட்டாயமாக என்னுடைய மனதில் அவர் இருக்காரு. ஏனென்றால் ஒரு வார காலமாக மாணவர்களுக்கும் அணிவகுப்பினை பயிற்றுவித்த நமது கல்லூரியின் தூணாக விளங்கிக் கொண்டிருக்கும், நமது கல்லூரியின் சொத்தாக விளங்கிக் கொண்டிருக்கும் முனைவர் சா முத்து அவர்களையும் கல்லூரியின் சார்பாக வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக நமது கல்லூரிக்கு வந்திருக்கும் மாணவர்களின் ரெசிடென்ஷியல் வார்டன் வெற்றிவேல் அவர்களையும் வருக வருக அந்த வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நமது இந்த விழா நாட்டில் 2 நாட்கள் நம் நாட்டிற்கான ஒரு விழாவாக கொண்டாடி கொண்டு வருகிறோம். அதில் ஒன்று இந்திய குடியரசு தினம், மற்றொன்று இந்திய சுதந்திர தினம். இந்த 2 விழாக்களுக்கும் மாணவர்கள் இல்லையே கல்லூரி இல்லை, கருப்பு வெள்ளை வண்ணத்து பூச்சிகள் இல்லையே இக்கல்லூரி இல்லை என்று சொல்லும் அளவிற்கு வரலாற்று பாரம்பரியம் மிக்க பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த சட்டக்கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் எமது அருமை மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவரையும் கல்லூரியின் சார்பாகவும் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பாகவும் YRCயின் சார்பாகவும் பேரரசின் சார்பாகவும் வருக வருக என்று மறுமுறையில் வரவேற்பதில் உங்களை மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலை 9:45 மணி. அத்துடன் இன்று குடியரசு தினம். இத்தனையும் தாண்டி 1100 மாணவர்கள் பயிலும் இக்கல்லூரியில் 300 மாணவர்கள் இங்கு குழுமில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். லட்சங்கள் முக்கியமல்ல, லட்சியம் மட்டுமே முக்கியம் என்று இங்கு சாதனை படைக்க துடித்துக் கொண்டிருக்கும் எனது அருமை சிங்க பெண்களே, சிங்க மகன்களே, உங்களை வரவேற்று இந்த குடியரசு தின விழாவின் முக்கிய தாற்பயமான முகப்பு உரையை நீங்கள் அனைவரும் படித்திருப்பீர்கள். அதன் அடிப்படையில் இந்த குடியரசு தினத்தை நாம் அணுக வேண்டும்.
இந்த குடியரசு தினத்தை அணுகும் பொழுது இன்று நாம் அனைவரும் பார்த்தோம், அணிவகுப்பினை பார்த்தோம் அல்லவா? அந்த அணிவகுப்பினில் பெண்களுடைய அணிவகுப்பை பார்த்தேன் என்று. சரியா? ஆண்கள் மேபி வரலன்னு நினைக்கிறேன், ஜாயின் பண்ணலன்னு நினைக்கிறேன். பெண்கள் எம்பவர்மெண்ட் அப்படின்றது கான்ஸ்டிடியூஷனல் லால எந்த அளவுக்கு சொல்லியிருக்கு. நம்ம இதை 3 கட்டங்களாக பிரிக்கலாம். சுதந்திரத்துக்கு முன்னர், சுதந்திரத்துக்கு பின்னர், அதற்கு 3வது காலமாக 2000க்கு பின்னர் என்று நான் பிரிக்க விரும்புகிறேன். 2000 வரை அல்லது சுதந்திரத்திலிருந்து 2000 வரை பெண்களுடைய பங்கு, மகளிருடைய பங்கு மிகவும் குறைவாகவே இருந்தது. ஆனால் அவர்களுடைய பங்கினை அதிகமாக அவர்களை கொண்டு வந்ததற்கான காரணம் நமது கான்ஸ்டிடியூஷனல் லா என்று கூறலாம். ஏனென்றால் விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ஈக்வாலிட்டி, we are following the principles of equality in the constitution. Article 14 says very clearly that all are equal before the eyes of law. Equal protection before law and equality before law அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனாலும் ஈக்வாலிட்டி அப்படின்ற கான்செப்ட் ஒரு அப்டிராக்ட் கான்செப்டாக இருக்கும். ஏன் ஈக்வாலிட்டி ஒரு அப்டிராக்ட் கான்செப்டாக இருக்கு? ஏன்னா அனைவரும் சமமாக இருக்கும் பொழுது சமத்துவ கொள்கையினை நாம் கடைபிடிக்கலாம். இங்கு இந்தியாவில் நாம் அனைவரும் அறிந்தது, சிறு வயதிலிருந்து இன்று வரை நீங்கள் பயின்றிருப்பீர்கள், இந்தியாவில் பல தரப்பட்ட கலாச்சாரங்களும் பல மத, ஜாதி, மத இனங்களை கொண்ட மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இந்த இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற முக்கியமான கருத்துருவுடன் பெண்களுக்கான நீதியும் கொடுக்கப்பட்டது. Article 14 is not only talks about the principles of equality, but it should be enshrined along with the principles of equity. Equity அப்படின்னு சொன்னா என்ன? சமமாக இருக்கக்கூடிய மனிதர்களை சமமாக நடத்த முடியும் அல்லவா? அப்ப எல்லாருமே சமமாக இருக்கிறார்களா? இந்த சூழலில் தாழ்த்தப்பட்டவர்களும் பெண்களும் குழந்தைகளும் நம்ம அழகா சொல்லுவாங்க வல்னரபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவங்களுக்கு என்ன பண்ணலாம்? சட்டத்துல அவர்களுக்கான பாதுகாக்கும் பொருட்டு ஒரு சட்டத்தினை ஏற்றலாம். இந்த கான்செப்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்னா protective discrimination, which means there should not be any discrimination on the basis of race, religion, sex, caste, color or ethnic region அப்படின்னு இருந்தாலும், ஆனா யாருக்காக பண்ண முடியும்? அந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்வினை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கும் அரசியலமைப்பு சட்டத்தில் அவர்களுக்கான பெரும் பங்கு வகிக்கிறது. அது எனக்கு நாம் இந்த குடியரசு தினத்தை விழாவை கொண்டாடும் பொழுது ஒரு மாபெரும் மனிதையை மறக்கவே இயலாது. அது யார்? Who is the father of our constitution? பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர். அவருடைய பங்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் 75 ஆண்டு காலம் நீண்ட நெடிய வரலாறாக உருவாகி இருக்கிறது. இன்று இந்த 76வது குடியரசு தினத்தில் தீம் என்ன தெரியுமா? நீங்க நெட்ல பார்த்திருக்கலாம். இதுக்கு ஒரு தீம் கொடுத்திருக்காங்க, கோல்டன் இந்தியா ஹெரிட்டேஜ் அண்ட் ப்ரோக்ரஸ். நமது இந்தியாவில் பெரிய வரலாறு உண்டு. அதில் ஒன்று சிந்து சமவெளி நாகரீகம், கட்டிடக்கலை என்று பல்வேறு கலைகளில் நாம் திகழ்ந்து உள்ளோம். அதை வளர்த்து அதை எப்படி காப்பாற்றுவது என்பதையும் இந்த வருடத்தோட தீமாக கொடுத்திருக்கிறார்கள். மாணவ மாணவிகளே, அம்பேத்கர் அவர்கள் கூறுவார்கள், ஆர்டிகல் 32 அவருக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான ஆர்டிகல் அப்படின்னு, அவருக்கு நெஞ்சத்திற்கு நெருக்கமான ஆர்டிகல் சொல்லுவாரு. என்ன ஆர்டிகல் 32? ஆர்டிகல் 32 ஆர்டிகல் அப்படின்னு என்ன அர்த்தம்? மற்ற சட்டங்களுக்கும் கான்ஸ்டிடியூஷன் லாக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? மற்ற சட்டங்கள் என்பது கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும். எந்த சட்டம் இயற்றினாலும் அந்த சட்டம் என்ன சட்டமாக இருக்க முடியும்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தான் இருக்கணும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், இதை தாய் சட்டமாகவும் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்றோம், நம்ம தாய் சட்டம் பேரண்ட் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதற்கு பிறகு இந்த சட்டத்திற்கு ஏந்துதான் மற்ற சட்டங்கள். அப்படி அந்த சட்டம் இதற்கு உட்பட்டு இல்லை என்று
என்றால் என்னவாகும்? நீதிமன்றங்களில், அதுவும் உச்ச நீதிமன்றங்களோ உயர் நீதிமன்றத்திலோ அந்த சட்டம் சரியானது அல்ல என்று தீர்ப்பு கூறுவார்கள். அந்த அப்பேற்பட்ட ஒரு நெடிய வரலாறு கொண்ட குடியரசு தினத்தினை கொண்டாடுவதில் நாம் அனைவரும் டாக்டர் அம்பேத்கர், சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் பேர் அனைவரும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இவ்விழாவினை கொண்டாடுவது மட்டுமல்லாமல் இந்த விழா இந்த நாளுக்கான முக்கியத்துவத்தை உணர்ந்து நீங்கள் அனைவரும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தினை நன்கு பயின்று சாதாரண பிரஜைக்கே இந்த அரசியலமைப்பு சட்டம் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் நாம் எல்லாம் சட்ட வல்லுநர்களாக திகழப் போகிறோம் அல்லவா? இந்த சட்ட வல்லுநர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மறுபடியும் படிக்க வேண்டும். எனது பேராசிரியர், எங்களது பேராசிரியர் என்று கூறலாம், வணங்காமுடி, அவர் யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலரா இருந்தாங்க. அவர் இந்த கான்ஸ்டியூஷன் எடுக்கும்போது சொல்லுவாங்க, கான்ஸ்டியூஷன் லாக்கு இருக்க ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு முறை படிச்சுட்டு அடுத்த முறை படிக்கும்போது அது ஒரு புதிய பரிணாமத்தை கொண்டு வரும். அவர் சொல்வார், 100 டைம்ஸ் படிச்சு 101st டைம் படிக்கும் போதும் அது ஒரு புதிய வியப்பான ஒரு தகவலை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் அது அவ்வளவு பெரிய பொக்கிஷமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நீண்ட நெடிய வரலாறு இன்னமும் வீர நடை போட்டு பல நூற்றாண்டுகளை கடக்க வேண்டும் என்ற ஆசையுடன் மற்றும் அனைவருக்கும் என் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை கூறி வாய்ப்பளித்த இறைவனுக்கும் நாட்டிற்கும் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் பிறர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியினை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அத்துடன் அணிவகுப்பு பயின்று வந்த அனைத்து மாணவர்களுக்கும் கல்லூரியின் சார்பாக ஒரு சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் மாணவர்கள் வெயிலாக இருந்தாலும் பரவாயில்லை, எனது நாட்டினுடைய பற்றினை காட்டுவேன் என்று உறுதியுடன் திண்ணத்துடன் வந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியினை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமத்துவம், பெண்களின் உரிமை பற்றி சிறப்புரையாற்றிய கல்லூரி முதல்வர் அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக 1ஆம் ஆண்டு மாணவி சக்தி தமிழில் உரையாற்ற வருகிறார். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இன்று இந்தியாவின் 76வது குடியரசு தினத்தை கொண்டாட நாம் அனைவரும் இங்கு கூடியிருக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த வரலாற்று தினத்தை குடியரசு தினமாக கொண்டாடி வருகிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த நாளை குடியரசு தினமாக கொண்டாடி வருகிறோம். இந்தியா ஜனநாயக நாடு என்பதிலிருந்து ஜனநாயக குடியரசு நாடாக பெருமை பெற்ற தினம் இன்று. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கான நீதி, சமத்துவம், உரிமை ஆகியவற்றை வழங்குகிறது. நமக்கான உரிமைகளை ஒழுங்குபடுத்தி அதற்கான அங்கீகாரம் தருகிறது. இந்த தினத்தில் இந்த உரிமைகளை நமக்கு மீட்டெடுத்து தந்த வீரர்களை நினைவு கூற வேண்டும். அகிம்சை என்பது ஒரு ஆயுதம் என்று உலகிற்கு உணர்த்திய மகாத்மா காந்தி முதல் நமது தமிழ் மண்ணில் போராடிய வ.உ.சி. கொடிகாத்தகுமரன், வாஞ்சிநாதன், சுப்பிரமணிய சிவா மற்றும் நமக்குள் சுதந்திர தாக்கத்தை ஊற்றிய சுப்பிரமணிய பாரதியார் என அனைவரையும் நினைவு கூற வேண்டும். பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவின் அடிப்படை உரிமையை கட்டமைக்கும் மிகப்பெரிய பொறுப்பு அண்ணல் அம்பேத்கர் கையில் இருந்தது. அரசியலமைப்பை உருவாக்கும் பணி 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி முதல் தொடங்கியது. சுமார் 60 நாடுகளின் அரசியலமைப்பு சட்டத்தை ஆராய்ந்து குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை சுதந்திரமாகவும் சமத்துவ நோக்கத்தோடும் வழங்கும் வகையில் நவம்பர் 26ஆம் தேதி 1949ஆம் ஆண்டு முழுமையடைந்தது. சரியாக 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்களில் 11 முறை குழு கூடி ஆலோசித்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையடைந்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியர்களுக்கான உரிமையை மட்டும் எடுத்துரைக்காமல் அவர்களுடைய கடமைகளையும் சுட்டிக்காட்டுகிறது. இறையாண்மை, சமூக நீதி, மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு மற்றும் பாதுகாப்பை இந்திய அரசியலமைப்பு சட்டம் உணர்த்துகிறது. மத, இன, மொழி வேறுபாடு இன்றி அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம் இந்திய அரசியலமைப்பு சட்டம். மாணவர்களாகிய நாம் அதனை உணர்ந்து நம் நாட்டின் வளர்ச்சிக்கும் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த அடிப்படை உரிமையை நிலைநாட்ட நாம் உழைத்திட வேண்டும். இந்தியா ஒற்றுமையான நாடு, ஜனநாயகம் தெரிந்த நாடு, சமத்துவத்தை போற்றும் நாடு, கல்வியில் உயர்ந்த நாடு, வேறுபாடு இன்றி மகிழ்ச்சியுடன் வளர்ச்சியில் பாதையில் செல்லும் நாடு என பெருமையை குவிக்க வேண்டும். குடியரசு தின உரை என்பது ஒவ்வொரு ஆண்டும் நாம் கடந்து போகும் முறையாக மட்டும் எண்ணாமல் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்த அடிப்படை உரிமையை நிலைநாட்ட நமக்கு நாமே பக்குவப்படுத்திக் கொள்ளும் நாளாக எண்ண வேண்டும். இங்கு எனக்கு பேச வாய்ப்பளித்த ஆசிரியர்களுக்கும் எனது உரையை கேட்ட மாணவர்கள்
எளிமையாக மற்றும் புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் வழங்கியதற்கு முதலாம் ஆண்டு மாணவி சக்திக்கு நன்றி. அடுத்ததாக இரண்டாம் ஆண்டு மாணவி பிரியதர்ஷினி தமிழில் உரையாற்ற வருகிறார். எம் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் என் இனிய வணக்கமும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களும். தேசமெங்கும் கொண்டாட்டம், தேசிய கொடியின் தேரோட்டம். மன்னராட்சி மறைந்து ஆங்கிலேய ஆட்சி அழிந்து மக்களாட்சி மலர்ந்து சாதி மத வேறுபாடு ஒழிந்து சமத்துவம் பிறந்து வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு குடியரசு தாயின் பாதம் பணிந்து பாரத தாயை நேசித்து சுதந்திர காற்றை சுவாசித்து தலைவர்களின் வரலாற்றை வாசித்து எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்திய மக்களே, எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களே என்பதற்கு சான்றாக மக்களுக்காக மக்களால் மக்களே தேர்ந்தெடுக்கும் அரசு எனும் ஆயுதத்தை கொடுத்த உலகின் மிக நீளமான அரசியலமைப்பு சட்டம், ஆம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள்தான் இந்நாள், இந்திய நாட்டின் குடியரசு தினம். ஆம், அமெரிக்கா, அயர்லாந்து, பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா என பல நாடுகளின் அரசியலமைப்பை ஆராய்ந்து 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள் நேரம் ஒதுக்கி 64 லட்சம் செலவு செய்து நவம்பர் 26ஆம் நாள் 1949ஆம் ஆண்டு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களால் கையெழுத்திடப்பட்டு இந்தியர்களாகிய நாம் என்ற முன்னுரையுடனும் 8 அட்டவணைகளோடு 395 பிரிவுகளுடன் ஜனவரி 26ஆம் நாள் 1950ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்ததுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய நாட்டை இறையாண்மை நாடாகவும் ஜனநாயக நாடாகவும் குடியரசு நாடாகவும் மாற்றிய நாள் இந்நாள். ஆனா நம்ம போன்ற மாணவர்களுக்கெல்லாம் காலையில ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு எந்திரிக்க வேண்டிய நாங்கள எங்களை கூப்பிட்டு 8:30 இங்க உட்கார வச்சிருக்கீங்களேன்னு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் குடியரசு நாள் என்பது விடுமுறைக்கான நாள் அல்ல, நமக்காக போராடி விடுதலை போராட்ட வேள்வியில் நமக்கு பெற்றுக் கொடுத்த பரிசை நாம் கொண்டாடும் நாள். ஆனால் இன்றைய இந்தியா எப்படி இருக்கிறது? இன்று நாம் விவசாய நாடு என்ற பெயரை பெற்றுவிட்டோம். ஆனால் விவசாயிகளுக்கு தரமான உணவை பெறவில்லையே. விடுதலை நாடு என்ற பெயரை பெற்றுவிட்டோம். ஆனால் வல்லரசு நாடு என்னும் பெயரை பெறவில்லையே. ஒரு காலத்தில் நம்முடைய நாட்டை பொன் விளையும் பூமி என்றார்கள். ஆனால் இன்று குடிக்கும் தண்ணீரை கூட விலை கொடுத்து வாங்கும் நிலையில் உள்ளோம். இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டியது நம் போன்ற இளைஞர்களின் கடமை. ஆம், குடியரசு தினம் என்பது கடந்த கால வரலாற்றை மட்டும் கொண்டாடும் நாள் அல்ல, எதிர்காலத்தையும் கட்டமைக்கும் நாள். ஆம், தொடக்கி வைத்தது வேணா தியாகிகளாக இருக்கலாம், ஆனால் தொடர்ச்சி நாமாக இருக்க வேண்டும். 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்திய நாட்டை மாற்றி காமிக்கிறேன் என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தர். இந்திய நாட்டு இளைஞர்கள் மீது நம்பிக்கை வைத்ததால் தான் இந்திய நாட்டை வல்லரசு நாடாக கனவு கண்டார் டாக்டர் APJ அப்துல் கலாம். எனவே இந்த நாளில் நமது உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பெற்ற நாளை கொண்டாடுவது போல நாளைய இந்தியாவை நீதி, அமைதி, சமத்துவம் மற்றும் வளர்ச்சியை நோக்கி வீடு நடை போட நாமும் உதவியாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு அறிவை தேடி ஓடு, அறிவை தேடி ஓடு, நாளைய வரலாறு உங்கள் நிழலாக உங்களை தேடி வரும் என்ற டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களின் வரிகளை வணங்கி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்திய அரசியலமைப்பை பற்றிய உங்களுடைய சிந்தனை மற்றும் தெளிவான உரை அனைவருக்கும் பயனுள்ள வகையில் உரையாற்றிய இரண்டாம் மாணவி பிரியதர்ஷினிக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக குடியரசு தினத்தை முன்னிட்டு 4ஆம் ஆண்டு மாணவி திவ்யா கவிதை முறையில் உரையாட வருகிறார்.
தித்திக்கும் தீந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கும் நம் கல்லூரியின் மதிப்பிற்குரிய முதல்வரம்மா அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மற்றும் மதிப்பிற்குரிய என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் என் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடிமைப்பட்டு போன தாய்நாட்டை தன் இன்னுயிரை துச்சமென எண்ணி போராடி சுதந்திரத்தை பெற்றுத்தந்த தலைவர்களையும் வீரர்களையும் நினைவு கூர்ந்து மரியாதை செய்யும் தினம்தான் குடியரசு தினம். இந்த நாளில் அனைவருக்கும் என்னுடைய 76வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் குடியரசு தினம் பற்றிய ஒரு சிறிய கவிதை ஒன்றை கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். குடியரசு நாளிலே கொடியேற்றி ஊரெல்லாம் கொண்டாட்டம், குடியரசு நாட்டிலே குறையவில்லை வேலையில்லா திண்டாட்டம். குடியரசு நாளிலே கொடியேற்றி ஊரெல்லாம் கொண்டாட்டம், குடியரசு நாட்டிலே குறையவில்லை வேலையில்லா திண்டாட்டம். குடியரசு நாளிலே எங்கும் ஒலிக்கும் நாட்டுப்புற பாடல்கள், குடியரசு நாட்டிலே குட்டியை கெடுக்கும் மதுக்கடைக்கு என்றுதானோ மூடல்கள். குடியரசு நாளிலே எங்கும் ஒலிக்கும் நாட்டுப்புற பாடல்கள், குடியரசு நாட்டிலே குட்டியை கெடுக்கும் மதுக்கடைக்கு என்றுதானோ மூடல்கள். குடியரசு நாளிலே கண் நிறைக்கும் முப்படை அணி வகுப்புகள், குடியரசு நாட்டிலே என்று மறையும் சாதி மத வெறுப்புகள். குடியரசு நாளிலே கண் நிறைக்கும் முப்படை அணி வகுப்புகள், குடியரசு நாட்டிலே என்று மறையும் சாதி மத வெறுப்புகள். குடியரசு நாளிலே நினைவில் வந்திடுவர் உயிர் நீத்த தியாகிகள், குடியரசு நாட்டிலே கிடைத்திடுமா வன்கொடுமைக்கு பலியாகும் பெண்களுக்கு நீதிகள். குடியரசு நாளிலே நினைவில் வந்திடுவர் உயிர் நீத்த தியாகிகள், குடியரசு நாட்டிலே கிடைத்திடுமா வன்கொடுமைக்கு பலியாகும் பெண்களுக்கு நீதிகள். குடியரசு நாளிலே ஆங்காங்கு தரப்படும் சுவை நிறைந்த இனிப்புகள், குடியரசு நாட்டிலே சுரண்டலின்றி காக்கப்படுமா ஏழை தொழிலாளர்களின் உழைப்புகள். குடியரசு நாளிலே ஆங்காங்கு தரப்படும் சுவை நிறைந்த இனிப்புகள், குடியரசு நாட்டிலே சுரண்டலின்றி காக்கப்படுமா ஏழை தொழிலாளர்களின் உழைப்புகள். குடியரசு நாளிலே தேசிய கீதம் முழங்கி நிறைவு பெறும் விழாக்கள், குடியரசு நாட்டிலே நிறைவேற வழியுண்டா இளைஞர்கள் காணும் கனாக்கள். குடியரசு நாளிலே தேசிய கீதம் முழங்கி நிறைவு பெறும் விழாக்கள், குடியரசு நாட்டிலே நிறைவேற வழியுண்டா இளைஞர்கள் காணும் கனாக்கள். அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கிவிடும் என்ற டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பொன்மொழி ஒன்றை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி. குடியரசு தின விழாவின் முக்கியத்துவத்தை அழகான மற்றும் சித்திரமான முறையில் கவிதையுடன் பகிர்ந்த 4ஆம் ஆண்டு மாணவி திவ்யாவுக்கு நன்றி. அடுத்ததாக 4ஆம் ஆண்டு மாணவன் அசோக்குமார் தமிழில் உரையாற்ற வருகிறார். நாடெல்லாம் வள்ளுவனை நகலெடுக்கும், நகரெல்லாம் கம்பனது புகழ் விரிக்கும், ஏடெல்லாம் இளங்கோவின் நகல் பதிக்கும், எழுத்தெல்லாம் பாரதியின் படம் பிடிக்கும், காடெல்லாம் பாவேந்தன் களம் அமைக்கும், கடல் எல்லாம் ஔவையின் களம் விதிக்கும், வீடெல்லாம் தமிழ் மொழியின் புகழ் மணக்கும், தமிழ் ஒளியிலே அறிவு நிச்சம் பறந்திருக்கும், தமிழில் பிறந்து தமிழில் வளர்ந்து தமிழை வளர்த்து தமிழை உயர்த்தி தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதுண்டோ என்பதற்கு சான்றாக வாழும் தமிழ் சான்றோர்களை வணங்கி அவையோர் அத்துணை வேரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். ஒவ்வொரு மதத்தினரும் அவருக்கென தனித்தனியாக பண்டிகைகள் விழாக்கள் உண்டு. ஆனால் இந்திய மண்ணில் வாழும் ஒவ்வொரு இந்தியனும் சேர்ந்து கொண்டாடும் விழாக்களில் மிக முக்கியமான நாள் இந்நாள். அந்நாள் குடியரசு திருநாள். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் நாட்டு மக்கள் என்பதற்கு சான்றாக மக்களால் மக்களுக்காக மக்களே உருவாக்கிய ஓர் குடியரசு நாள். உலகில் மிக நீளமாக அரசியலமைப்பு அமலுக்கு வந்த நாள் இந்நாள். 1935 இருந்து பின்பற்றப்பட்ட பிரிட்டிஷ் ஆட்சியின் தூக்கி எறிந்துவிட்டு இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கொண்ட ஒரு குடியரசு உருவான நாள். அகிம்சை வழியில் போராடிய அண்ணல் காந்தி அவர்களையும் அதிரடியாக போராடிய சுபாஷ் சந்திர போஸும் கண்டம் கடந்து கப்பல் ஓட்டிய வீர தமிழனும் சிறையில் படியேறி தடியில் அடிவாங்கி யுத்தம் செய்து ரத்தம் சிந்திய தலைவர்கள் அனைவரும் சிந்தையிலும் நிரம்பியிருந்தது இந்நாளுக்காகத்தான். நமது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் அவர்களின் தியாகத்திற்கும் ஒரு சாட்சியாக உள்ள நாள் இந்நாள். இந்திய குடியரசாக அறிவிக்கப்பட்ட திருநாள். இந்திய நாடு 1947ஆம் ஆண்டு ஆங்கிலேய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை அடைந்த பொழுது இத்தகைய குடியரசு ஆட்சி முறைதான் இந்திய நாட்டிற்கான சிறந்த ஆட்சி முறை என கருதிய
இந்திய தலைவர்கள் ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டு இந்திய நாட்டை குடியரசு நாடாக அறிவித்தனர். அந்நாளில் இந்திய நாட்டின் முதல் ஜனாதிபதியாக திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் பதவியேற்றார். இந்நிலைமை இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. யானை கட்டி போரடிக்கும் பாண்டி நாட்டிலும், பொன்னி வீடுதோறும் தீபம் ஏற்றும் சோழ நாட்டிலும், தன்னை இளநீர் சொரியும் சேர நாட்டிலும், திரு கோவில் திறந்தோவும் கொண்டை நாட்டிலும், தான் பிறந்த நாட்டிற்கு எந்த நாடு பெரியது? இந்த பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இனியது என்கிறார் கவியரசர். நாடு சுதந்திரம் பெற்ற பொழுது இந்திய நாட்டில் 565 சுதேச இயக்கங்கள் இருந்தன. நாடு சுதந்திரம் அடைந்த போது 552 சுதேச இயக்கங்கள் மட்டுமே இந்தியாவுடன் இணைந்தது. அதுமல்லாமல் ஹைதராபாத், காஷ்மீர், திருவிதாங்கூர் போன்ற இணையாமையில் இருந்த சமஸ்தானங்களை எல்லாம் இணைத்த பெருமை சர்தார் வல்லபாய் பட்டேலை சேரும். அதனால்தான் என்னமோ அவரை இரும்பு மனிதர் என்று கூறுகிறோம். தனி மனிதன் சமுதாயத்தை சிந்திப்பதும், சமுதாயம் தனி மனிதனை சிந்திப்பதும் இருக்க வேண்டும். தனி மனிதன் வேறு, சமுதாயம் வேறு என்பது கிடையாது. ஒவ்வொரு குடிமகனும் தன்னை வளர்த்துக் கொள்வதுடன் சமுதாய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும். மக்களால், மக்களுக்காக, மக்களை ஆள்வது என்பதுதான் குடியாட்சி தத்துவம். இவ்வகையில் இந்திய குடியரசு உலகின் ஏனைய குடியரசுகளுக்கு முன்னோடியாகவும் எடுத்துக்காட்டாகவும் திகழ்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்ற இத்தகைய குடியரசு தின விழாவில் முப்படைகளின் நாட்டுக்காக சேவை புரிந்து உயிர் நீத்த வீர தீரர்களும் வீராங்கனைகளையும், நாட்டிற்கு சிறப்பாக சேவை புரிந்த காவல்துறையினருக்கும் மற்றும் போற்றத்தக்க வீரதீர செயல்களை புரிந்த நாட்டின் குடிமகன்களுக்கும் குடியரசுத் தலைவர் விருதுகளை வழங்கி அவர்களை கௌரவப்படுத்துவார். இமயத்தில் வட எல்லை, குமரையில் தென்னெல்லை, வீட்டுக்கு ஒரு பிள்ளை, அடிமைகள் இனி இல்லை, எங்கள் நாடு பொன்னாடு, எந்நாடும் எம்மோடு, கொள்கை செய்வரை பழிவாங்கும் கூண்டோடு, பகைவரை விடமாட்டோம், வழிதண்ணில் விடமாட்டோம், உரிமையை தரமாட்டோம், விடுதலை விதை போட்டும் எனும் கண்ணதாசனின் ஆகச்சிறந்த வரிகளை இந்நாளில் நினைவு கூறுவோம். சாதி மத வேறுபாடு ஒழித்து குடியரசு தாயின் பாதம் பணிந்து ஒற்றுமையில் நீ உயர்ந்து தேசிய கொடியை நீ உயர்த்து. பாரத தாயை நேசிப்போம், சுதந்திர காற்றை சுவாசிப்போம், தியாகிகள் வரலாற்றை வாசிப்போம். வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய், முயற்சியும் பயிற்சியும் நம் கையில், முடிவு எப்போதும் இறைவன் கையில். முயற்சி என்ற விதையை விதைத்துக் கொண்டே இருப்போம், உழைத்தால் மரம், இல்லை என்றால் மண்ணுக்கு உரம். தமிழில் பிறந்ததே ஒரு வரம், வணங்கி முடிப்பதே தமிழின் அறம், முடிவில் வணங்குவதே நல்ல பழக்கம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். குடியரசு தினத்தையும் தமிழ் கவிஞர்களையும் ஒன்றுபடுத்தி தமிழில் சிறப்பாக உரையாற்றிய அசோக்குமாருக்கு நன்றி. அடுத்ததாக இன்றைய நிகழ்வின் இறுதியாக நன்றி உரை ஆற்ற வருகிறார் 4ஆம் ஆண்டு மாணவன் பிரவீன்குமார். அனைவருக்கும் பொன்னான காலை வணக்கம். இன்றைய குடியரசு தின நல்நாளில் இப்படி ஒரு நிகழ்வினை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த ஆதரவு தரும் எங்கள் அனைத்து மாணவர்களுக்கும் எனது வணக்கங்கள். இப்பொழுது நன்றியுரையாக முதலாவதாக நமது சட்டக்கல்வி இயக்குனர் விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நமது குடியரசு தின விழாவை தலைமை தாங்கி சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்க முக்கிய காரணமான நமது கல்லூரி முதல்வர் முனைவர் ஜெயகௌரி அம்மா அவர்களுக்கு நன்றி. மற்றும் இந்த அவையை நிறைத்து நமது அனைவருக்கும் எப்பொழுதும் ஆதரவாக தோள் தரும் நமது பேராசிரியர்களுக்கும், கௌரவ விரிவுரையாளர்களுக்கும், அலுவலக ஊழியர்களுக்கும் மற்றும் கடைநிலை ஊழியர்களுக்கும் அனைவருக்கும் எனது வணக்கங்கள், நன்றிகள். மற்றும் இன்று நமது மார்ச் பாஸ்ட் மற்றும் இந்த நிகழ்வினை நடத்துவதற்கு முக்கிய காரணமாக இருந்த உடற்கல்வி இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி. மற்றும் இன்றைய நிகழ்வினை சிறப்பான முறையில் செய்து கொடுத்த நமது மாணவ செல்வங்களான பி பிரியதர்ஷினி, கோலமிட்டு நமது விழாவினை வண்ணமயமாக்கிய பி பிரியதர்ஷினி, பி ஸ்ரீ ரூபஸ்ரீ, கௌசல்யா, ஏ அபிநயா, ஸ்வேதா அவர்களுக்கு நன்றி. மற்றும் நமது மார்ச் பாஸ்டை தலைமை தாங்கிய இறுதியாண்டு மாணவி மோனிஷா அவர்களுக்கும் அவர்களுடன் இணைந்து அழகான அணிவகுப்பை நடத்தி கொடுத்த முதலாம் ஆண்டு மாணவர்கள் அனைவர்களுக்கும் நன்றி. மற்றும் கொடிப்பாடல் உட்பட அனைத்து பாடல்களையும் பாடிய அணியான துர்கா, தமிழ்ச்செல்வி, லாவண்யா, மிதுனா ஷாலு ஆகிய முதலாம் ஆண்டு மாணவிகளுக்கு நன்றி. அதன் பிறகு நிகழ்வு குறித்து போர்டில் எழுதின நம்ம ஐஸ்வர்யா செகண்ட் இயர் அவங்களுக்கு நன்றி.
மற்றும் அணிவகுப்பை அழகாகவும் வீரமாகவும் வீரமங்கை போல சிலம்பம் சுற்றி வந்த நமது முதலாவது ஆண்டு மாணவி துர்கா அவர்களுக்கு நன்றி. நமது மேடை குடியரசு தின நன்னாளில் அந்த மேடையை அழகாக அலங்கரித்தது மட்டுமல்லாமல் நம்முடன் இந்த மேடை பேச்சில் இந்த நாளை சிறப்பாக முடித்துக் கொடுத்த பேச்சு பேசிய பிரியதர்ஷினி மற்றும் திவ்யா, கவிதை சொன்ன திவ்யா மற்றும் அசோக், நமது நண்பர் அசோக், சக்தி, மன்னிக்கும் பெயரை மாற்றுவதற்கு சக்தி அவர்களுக்கும் நன்றி. அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு நன்னாளில் இந்த மேடையை எனக்கும் பயன்படுத்தி இந்த நன்றியை ஆட்ட எனக்கு வாய்ப்பளித்த மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி. அதற்கப்புறம் வழக்கம் போல எப்பவுமே மைக் செட் மாற்ற என் நண்பன் ஜோயனுக்கு நன்றி. அதுபோல இப்பொழுது இந்த நிகழ்வினை அழகாக பயன்படுத்திக் கொண்டிருக்கும் நமது கிஷோருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அதுக்கப்புறம் எங்க அக்கா கௌதமிக்கும் நன்றி. அவர்களின் வேண்டுதலுக்கு இணங்க அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த விடுதி மாணவிகளுக்கும் நன்றி. விடுதி மாணவர்களை காலையில் சீக்கிரமா எழுப்பிவிட்டு வழக்கம் போல இல்லாமல் சீக்கிரமா எங்களை கூட்டு வந்து சேர்ந்து எங்களை ரெசிடென்ஷியல் வார்டனுக்கு நன்றி. இந்த வெயிலையும் மருத்துவமாக நான் நின்றுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற எங்களோட விடுதி மாணவர்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். உங்களை அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களது வெளியிட்டால் எனக்கும் நன்றி. நன்றிகள் பிரவீன். அடுத்ததாக நாட்டுப்பணிக்கு அனைவரும் இருந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். जनगणमनधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्छल जलधि तरंगा दव शुभ नामे जागे दव शुभाशिष मागे गाहे दव जय दादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. வெரி குட். நான் ஒரே ஒரு முட்டை மட்டும் வெயில நின்றுருக்கேன். அவ்வளோதான். கொண்டாடணும்டா, குடியரசு தின விழாவை கொண்டாடுகிறோம். யூடியூப்ல வீடியோ போடுறேன், பாத்துக்கோங்க. கேசரி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? எங்க இருக்கு? பாய்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து வந்தது. ஏய், நம்ம ஹாஸ்டல்ல இருந்தா எடுத்துட்டு வந்திருக்காங்க. கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல இருக்கிறோம். என்னது?